ஹாய் என்னோட கிளாஸ் என்ன பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.39 by using a Gaussian elimination method balance the chemical reaction equation சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணோன்னா Gaussian elimination method படி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் கொடுத்துருக்காங்க, the above is the reaction that is taking place in the burning of organic compound called isoburning. சரி, இப்போ இது வந்து என்ன கொண்டு வரணுமா, பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாகவும் எனக்கு கொண்டு வரணும். ஓகேவாப்பா? அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா காஷியன் எலிமினேஷன் மெத்தட் நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கேன் நான். இப்போ இது பாருங்கள், வெறுமனையாக கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் சொல்லி இருக்குது. இது ஏதாவது நான் ஒரு இன்டிஜர்ஸ் ஏதாவது நம்பர்ஸ் ஏதாவது வேணும். அதனால் நான் இன்க்ளூடிங் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் x1, x2, x3, x4. எதுக்கு x4 வரைக்கும் எடுத்திருக்கேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது இருக்குது, ரெண்டுமே 2 சைஸாக இருக்குது. அப்போ நாலாக பிரிக்கிறதுக்காக நான் x1, x2, x3, x4ன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ அந்த ஈக்குவேஷன் படி எடுத்து எழுதியிருக்கிறேன். பாருங்கள், ஈக்குவல் போட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாத்தையுமே ரெண்டு சைடுமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இங்கே கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5x1 எடுத்திருக்கேன். இந்த சைடு ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்குது. அப்போ இங்கே கார்பன் ஒரு கார்பன் இருக்குது. அப்போ x3 ஒரு கார்பனால் x3 மட்டும் எடுத்திருக்கேன். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னா 5x1 - x3 = 0. இந்த x3 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துன்னா நெகட்டிவாக மாறிடும். ஓகே பாப்பா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹைட்ரஜன் ஆட்டம் இதில் எத்தனை இருக்குது, ஹைட்ரஜன் 8 இருக்குது. x1 8x1 இங்கே இருக்குதா, இல்லை. அப்போ இந்த இதுலேயும் இல்லை. ஈக்குவலுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போது 2x4. ஓகேவாப்பா? 2x4 இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ அது கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ 4x1 = x4. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி 0 கொண்டாடுனா 4x1 - x4 = 0. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆக்சிஜன் ஆட்டம் இந்த ஃபஸ்ட் இதில் இல்லை, இதில் இருக்குது. 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 2x2 இங்கே அகெயின் 2 இருக்குது. 2x3 அகெயின் இதில் ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போ x4 1x4. ஓகேவாப்பா? அப்போ அந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இது ரெண்டுமே இந்த சைடு வந்துடுது. அப்போ 2x2 - 2x3 - x4 = 0. இப்போ இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கிறது இது எல்லாத்தையுமே நான் எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியிருக்கேன். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் காஸ் எலிமினேஷன் மெத்தட், காஸ் ஜோர்டான் மெத்தட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ காஸ் ஜோர்டான் மெத்தட்னா என்ன பண்ணுவோம், ஐ வச்சு கொண்டு வருவோம். இங்கே காஸ் எலிமினேஷன் மெத்தட்னா என்னென்னா அதே இதுதான் எலிமினேட் பண்ணி கொண்டு வர்றது. எனக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் 0 வரணும் பேஸில், அதுதான் என்னோட இது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு நான் வந்து ஒரு என்ன சொல்கிறேன், மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? =0 எல்லாத்தையும் இந்த பார் போட்டு இந்த சைட் 0 எழுதியிருக்கேன். மிச்சம் எல்லா நம்பர்ஸுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 5x1 இருக்குது. அப்போ x1 ஃபஸ்ட்டு இதுக்கு 5 போட்டேன். x2 இருக்கா, இல்லை. x3 இருக்குது. அப்போ x2 இல்லாதனால 0 போட்டேன். x3 வந்து என்ன இருக்குது, நெகட்டிவ் -1. ஓகேவா? x4 இருக்கா, இல்லை. அப்போ 0. அதே மாதிரி மிச்சம் 2 ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவாப்பா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பை காஷியன் எலிமினேஷன் மெத்தட் படி பண்ண போகிறோம். பின்னாடி எழுதியிருக்க மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் மேட்ரிக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டு வர போகிறேன். என் ட்ரையாங்கிள் ஷேப்பில் எனக்கு 0 வரணும். அதுக்காக நான் என்ன ரெடியூஸ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு 2 ரோவையுமே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினா எப்படி வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா R2ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவாப்பா? ஏன்னா ஃபஸ்ட்டு 4 இருந்தால் தான் எனக்கு ஓகே. இங்கே 0 வந்ததுன்னா கீழே 0 வச்சு எனக்கு அது சிம்பிளிஃபை பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா R3 gives 4R2. R3 gives 4R3 - 5R1. நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் பாருங்கள், சைடில் 4R3 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 5R1 மல்டிப்ளை பண்ணி எழுதி அதை நான் சிம்பிளிஃபை பண்ணி இந்த மேட்ரிக்ஸில் எடுத்து எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது எனக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எனக்கு 0 கிடச்சிட்டு. அப்போ இதுலேருந்து எனக்கு ரேங்க் ரெண்டுக்குமே ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் ஏபிக்கு ரேங்க் எனக்கு என்னென்னு கிடைக்குது, 3ன்னு வந்துட்டு. ஓகேவாப்பா? அப்போ த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் அ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கிடச்சிட்டு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ரெடியூஸ் தான் பண்ணியிருக்கேன். இனி தான் எனக்கு மெத்தடே இருக்குது. கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து கிடைச்ச மேட்ரிக்ஸ்லேருந்து ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வந்து அதோட வேல்யூஸ் எல்லாமே ஃபைண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கிடைச்ச மேட்ரிக்ஸ்லேருந்து நான் ரைட்டிங் த ஈக்குவேஷன் யூஸிங் த ஈக்குவலன்ட் ஃபார்ம். கிடைச்ச மேட்ரிக்ஸ் இந்த இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வரணும். இப்போ 4x1 வரும், x2 வராது, x3 வராது, -x4 வரும். =0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2x2 - 2x3 - x4 which is equal to 0. அகெயின் என்ன வரும், -4x3
ப்ளஸ் 5x4 இஸ் ஈக்குவல் டு 0. அந்த ஈக்குவேஷனை தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். விச் இஸ் அது எல்லாமே ஈக்குவேஷன் 1, 2, 3ன்னு எழுதியிருக்கேன். இதுக்கு ப்ரீவியஸில் நம்ம கொஷின்ஸ் எல்லாம் அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே 1, 2, 3 நம்ம டினோட் பண்ணியிருக்க மாட்டோம். எதனாலனா அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கு மட்டும் ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 மட்டும் போட்டுக்கிட்டானா இப்போ இனி சிம்பிளாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் லெட்டஸ் சூஸ் x4க்கு வந்து நான் டீன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நானாக சூஸ் பண்ணியிருக்கேன். x4க்கு வந்து டீன் நான் சூஸ் பண்ணிட்டேன்னா அப்போ தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து எனக்கு x3 வந்து எனக்கு கிடச்சிட்டு. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எனக்கு x2 வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அப்போது x2 எப்படி ஃபைண்ட் பண்ணியிருப்போம்? x2ல் x3க்கு பதிலாக நான் ஏற்கனவே ஃபைண்ட் பண்ண x3 வேல்யூஸை ஃபைண்ட் போட்டு எனக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணானா எனக்கு x2 வேல்யூஸ் கிடைக்கும். அதே மாதிரி x2ம் x3யும் கிடச்சாச்சு. இப்போ x1 ஃபைண்ட் பண்ணணும். சேம் x1 ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள், 4x1 மைனஸ் x4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x4க்கு பதிலாக நம்ம ஏற்கனவே என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்? டீன் சூஸ் பண்ணியிருக்கோமா? அப்போ அதுலேருந்து x1 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஓகேவாப்பா? இந்த ஈக்குவேஷன்லேருந்து டேரெக்டாக x4 வந்து எனக்கு டீன் நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்னென்ன x4 டீன் எடுத்தேன்னா x3 5t டிவைடட் பை 4, x2 வந்து 7t டிவைடட் பை 4, x1 t டிவைடட் பை 4. எல்லாமே பாருங்கள் டிவைடட் பை 4ன்னு வரதுனால இப்போ நான் நான் என்னென்னு எடுத்திருக்கேன்னா x4 வந்து நான் 4ன்னு எடுத்துருக்கேன். ஓகேவா? லெட் அஸ் சூஸ் t இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ t எல்லாமே டிவைடட் பை 4ன்னு வரனால நான் tக்கு பதிலாக நான் 4ன்னு எடுத்திருக்கேன் இப்போ. ஓகேவா? அப்போது இப்போ பாருங்கள், வி கெட் x1லேருந்து எனக்கு x1 வேல்யூ டீயோட வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணால் x1 இஸ் ஈக்குவல் டு 4. அதே மாதிரி x2 இஸ் ஈக்குவல் டு 7, x3 இஸ் ஈக்குவல் டு 5, x4 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிருக்குது. அப்போது இதில் இருந்து x1, x2, x3, x4 வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ நம்ம ஏற்கனவே நான் எடுத்திருந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாசிட்டிவ் இன்டீஜர் வச்சு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நான் எழுதுனதுல இருந்து இப்போ x1, x2, x3, x4ஓட வேல்யூஸ் எல்லாத்தையும் போட்டேன்னா இதுதான் என்னோட ரெக்யூர்ட் ஈக்குவேஷன். ஓகேவாப்பா? ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.